கிளிநொச்சி ஆனந்தநகர் என்ற கிராமத்திலிருந்து நான் இப்பொழுது கதைக்கின்றேன். IMHO நிறுவனத்தின் உதவியோடு கிளிநொச்சியில் மீள்குடியேறுகின்ற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற நோக்கத்தோடு தற்போது ஆரம்பித்திருக்கின்ற இந்த சிறு கடன் உதவி, மைக்ரோ கிரெடிட் உதவியின் மூலம் முதலாவது நன்மை அடைகின்ற திரு சிவசுப்பிரமணியம் அவர்கள் இப்பொழுது தான் பெற்றுக்கொண்ட 50,000 ரூபாயிலிருந்து ஆரம்ப கட்டமாக கோழிக்கூடு போவதற்குரிய இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த கோழிக்கூட்டை கட்டுவதற்குரிய நடவடிக்கைகளை செய்து அத்திவாரத்தையும் போட்டு இந்த கப்புகளை நாட்டியிருக்கிறார். ஏறத்தாழ இந்த கோழிக்கூடு போடுவதற்கு அவருக்கு 20,000க்கு மேலே தேவைப்படுகின்றது. மீதியை கொண்டு குஞ்சுகளை வாங்கி அதை கொண்டு அவர் அதற்கு வளர்த்து பிறகு வாழ்கின்ற வருமானத்தில் அவர் நிகழ்ச்சி செய்ய இருக்கின்றார். இது ஏற்கனவே அவரது வீடு. இப்பொழுது அந்த வீட்டில் இதுதான் அவரது முதல் இருந்த வீடு. அந்த கூரைகள் எல்லாத்தையும் அவர்கள் முதல் கலாட்டி கொண்டு போய்விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் வேறொரு குடிசையில் இருக்கிறார்கள். இப்பொழுது நிலைமை இப்படித்தான். இங்கே உள்ள வீடுகள் எல்லாம் கூரை இல்லாத நிலைமையில் தான் வீடுகள் இருக்கின்றன. நான் உங்களுக்கு திரு கோபால் சுப்பிரமணியம் அவர்களை அறிமுகப்படுத்துகின்றேன். எங்களது பயனாளிகளில் ஒருவர். இவர் இந்த IMHO நிறுவனத்துக்கூடாக பெற்றுக்கொண்ட 50,000 உதவியிலிருந்து இப்பொழுது இந்த கோழிக்கூடு வளர்க்கறதுக்குரிய இந்த இதை துவங்கியிருக்கிறார். வணக்கம் மணியம்மண்ணா. வணக்கம் மணியம்மன், அவர் சொல்லுங்களேன், நீங்கள் எப்படி இந்த யுத்தம் அதுக்கு முதல்ல எப்படி இருந்த நீங்கள்? பிறகு நாங்கள் யுத்தத்துக்கு முதல்ல அப்பயும் கொஞ்சம் ரொம்ப வறுமையாக தான் இருந்தோம். பிறகு ஒரு மாதிரி சமாளித்து பிறகு யுத்தம் வந்த பிற்பாடு திரும்ப அதுலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு வாசல்லாம் விட்டுட்டு போய் திரும்ப எல்லாம் கடல் கப்பால் போய் முகாமுக்கு போய் இருந்து கஷ்டப்பட்டு பெரிய அவலத்தில் வந்து திரும்ப இந்த இடத்துக்கு வந்து என்ன இங்கே வந்து நாங்கள் திரும்ப வந்ததுன்னா எங்களோட பொருள்கள் ஒன்றுமே இல்லை. வீடு கூரைகளோ கூரைகள் வீடு இருக்குது, கூரைகள் இல்லை, ஒன்றுமே இல்லை. சும்மா தரப்பால்களையும் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி சமாளித்து கொண்டு வரோம். அதனால் இப்போ வறுமையால் தான் இப்போ கஷ்டப்படுறோம். இப்போ அதுக்காக தான் இப்போ உங்கள்கிட்ட இருந்து உதவி கேட்டு நீங்கள் செய்கிற உதவியால் தான் இப்போ நாங்கள் இந்த ஒரு கோழி வளர்ப்புக்கு சாக வேண்டி இந்த கோழி கூட போட்டு ஒரு கோழி வளர்ப்போம் அப்படின்ட்டு ஒரு அபிப்பிராயத்தில் செய்கிறோம். இன்னும் எங்களுக்கு இதுவும் காணாது. இன்னும் மேலும் மேலும் இன்னும் கொஞ்சம் உதவி செய்யத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், உதவி கேட்குறதுக்கு. அப்போ இன்னும் எங்களுக்கு கஷ்டம்தான். இதுவும் காணாது எங்களுக்கு. இந்த பார்க்க போனால் இப்போ சரியான மாதிரி வறுமையாக தான் இருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே. பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும். இப்போ தான் நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய போகிறோம். இந்த கோழி வளர்ப்பு என்ன மாதிரி நடக்க போகுதுங்கிறது. அப்போ அதை நாங்கள் முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்து இந்த கோழி வளர்ப்பு என்ன மாதிரி போகுதுன்னு பார்த்துட்டு அதால் நாங்கள் முன்னேறதுக்கு பார்க்கணும். அப்போ அந்த முன்னேற்றத்தால் இப்போ நாங்கள் உங்களோட உதவியால் தான் நாங்கள் இப்போ முன்னேற வேண்டியதாக இருக்குது. வேறு எந்த உதவியை நாங்கள் தேடுறது? மிஸ் நிறுவனத்தால் தான் இந்த உதவி செய்யப்படுது. இருந்தாலும் இப்போ இந்த உதவியை இன்னும் இருக்கக்கூடிய கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு இப்படி உதவி செய்து அவங்கள கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு நீங்கள் உதவி செஞ்சால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி மணியம்மண்ணா. நீங்கள் நன்றி. அடுத்ததாக திரு விஜயன் அவர்களை நான் இப்பொழுது உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இவர் ஒரு மேசன் தொழிலாளி, சாவச்சேரியை புறப்படமாக கொண்டவர். மிகுந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் இப்போ மீண்டும் தனது தொழிலை ஆரம்பித்திருக்கிறார். இந்த யுத்தத்துக்கு பின்னான காலப்பகுதியில் எவ்வாறு பாதிக்கப்பட்டவர், இப்பொழுது தனது குடும்பத்தையும் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகின்றார் என்பதையும் உங்களுக்கு இப்பொழுது அறிய தந்து இந்த IMHO நிறுவனம் செய்கின்ற சிறுகடன் உதவி திட்டத்தை இந்த கிராமங்களில் பரவல்படுத்த வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். இப்பொழுது அவரது கருத்துக்களை செவிமடுப்போம். வணக்கம். நாங்கள் 1996ஆம் ஆண்டு முதலாக சாவச்சேரியிலிருந்து சூரியர் 1-2 கிளம்பெயர்ந்து ஒன்றுமில்லாமல் உடுத்த உடுப்புகளோடு வந்து வன்னியில் மாங்குளம் என்ற இடத்துலேயே ஒரு சின்ன ஒரு இடத்துல இருந்து வாழ்ந்தவர்களுக்கு இப்போ இந்த இயேசு குரு சண்டை அன்று வழிகட்டு அந்த சண்டையிலே நாங்கள் பாதிக்கப்பட்ட அதால் பேர்ந்து போய் புதுக்குடியிருப்பில் ஒரு காணியில் ஒரு வீட்டை போட்டு இருந்து ஒரு அளவிலிருந்து அன்று வந்தால் இந்த சண்டையில் நாங்கள் சரியாக பாதிக்கப்பட்டு அம்மாவின் சௌகரியம் இழந்து எங்களோட பிள்ளைகள் எல்லாம் பங்கரில் மூடப்பட்டு தம்பியாரெல்லாம் செல்லில் காயப்பட்டு நாங்கள் தப்போம் என்ற
டிகிரி இல்லாமல் எங்களை உழைச்ச உழைப்புகள் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் இழந்து உடுத்த உடுப்போடான் வந்து சேர்ந்து நாங்கள். இப்போ நாங்கள் ஒரு நிற்கதையும் இல்லை, 3 பொம்பளை பிள்ளைகள், எனக்கோ வயது 58. இந்த பிள்ளைகளை நான் தான் எதிர்காலத்தில் வளர்த்தெடுக்க வேணும். தற்சமயம் மேசன் வேலை தெரிஞ்ச வழியாக ஊர் வழியை தெரிஞ்சு சில வேலை செய்து எங்களோட குடும்பங்களை காப்பாற்றுறேன். உங்களோட இந்த வாழ்வாதார உதவியால் எத்தனையோ கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு குடும்பங்கள் நீங்கள் நல்ல உதவி செய்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு உங்களை மாதிரி கஷ்டப்பட்டார்கள் உங்களோட உதவி தான் தேவை என்று நான் கேட்டுக்கொண்டு புலம்பெயர்ந்த மக்கள் எங்களுக்கு இந்த உதவிகளை செய்தால் உங்கள் உதவியால் 5 குடும்பங்கள் இந்த உதவியின் பயனாக முன்னேறி இவைகளால் இன்னும் கொஞ்சம் மற்ற குடும்பங்களுக்கும் உதவி செய்வார்கள். அந்த எதிர்பார்த்திலே இந்த முன்னேறும். இதாலே எங்களுக்கு எவ்வளவு ஒத்துழைப்புகள் எங்களோட பிள்ளைகள் படிக்கிறதுக்கு சிறு உதவியாக இருக்கும். மற்ற எங்களோட மக்கள் கடன் கட்டுவார்கள். அவர்கள் அதில் என்ன விதப்பட்டும் அவர்கள் விளையாட்டு அந்த கடனை கட்டிக்கொண்டே இருப்பார்கள். அந்த நம்பிக்கை எங்கள் மக்களுக்கு இருக்குது. இன்னும் நீங்கள்லாம் இதுகளுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த உதவி செய்வீர்கள் என்று நம்புகின்றோம். நன்றி. நன்றி. விஜயன் ஒரு சிறந்த மேசன் தொழிலாளி. அவரது முயற்சியால் இப்பொழுது கிளிநொச்சி பகுதியில் ஆரம்பிச்சிருக்கிற இந்த வீடுகள் திருத்திர பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். வசதியானவர்கள் தங்களது பொருளாதாரத்துக்கு ஏற்ப இப்பொழுது வீடுகளை திருத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர் நாளாந்தம் விஜயனுக்கு எவ்வளோ சம்பளம் ஒரு நாளைக்கு? $900 $1000. அதாவது கனடா டாலரில் சொன்னால் $10 தான் அவருக்குரிய ஒரு நாள் சம்பளம். இதை கொண்டு தான் அவர் தனது குடும்பத்தை கொண்டு நடத்த வேணும். நன்றி. இந்த வீடுகள் எல்லாம் செல்லடியில் பாதிக்கப்பட்ட வீடுகள் இப்போ மேலே புனரமைப்பு செய்கிறாங்க. இந்த கிளிநொச்சியில் இருக்குது, ஆனந்த நகர் கிராமத்தில். வயது 10. இவர் இப்பொழுது கிளிநொச்சி இந்து கல்லூரியில் கல்வி கற்கிறீங்களா? என்ன கவிதேசன், உங்களோட இந்த இடம்பெயர்வு அனுபவங்களை பற்றி சொல்லிடுமா? வணக்கம். நாங்கள் பொக்கனை கடைசியாக வந்து கிளிநொச்சியில் இருந்தோம். கிளிநொச்சியிலிருந்து இடம்பெயர்ந்து போய் விசுவமாடு பொக்கனை மாத்திரை வரைக்கும் போனோம். கடைசியாக அங்கேருந்து செல்லடியில் பாதிக்கப்பட்டு மீண்டும் ஆமி. என்ன பாதிப்பு வந்தது அந்த செல்லடியில்? செல்லடியில் எங்களோட அண்ணா அக்கா விழுந்து மீண்டும் இப்போ ஆமின்ற இராணுவ கட்டுப்பாடு வந்தோம். இராணுவ கட்டுப்பாட்டில் வந்து இராணுவ மூடாக எங்களை முகாமுக்கு எடுத்துச்சுங்க. முகாமில் சாப்பாடுன்றி உணவு தட்டுப்பாடாக இருந்தது. நீர் உணவு தட்டுப்பாடாக இருந்ததனால் மீண்டும் பிற இடங்களுக்கு மீள்குடி செய்தோம். இப்போ எப்படி இருக்கிறீங்க? இப்போ இடம்பெயர்ந்து சொந்த இடத்துக்கு வந்த பிறகு பரவாயில்ல. நீர் வளங்கள் உணவுகள் நமக்கு பள்ளிக்கூடங்கள் போகக்கூடியதாக இருக்கா? பள்ளிக்கூடம் போகக்கூடியதாக கிடக்கின்றது. துவிச்சக்கர வண்டிகள் எல்லாமே. அப்போ என்னென்ன பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க? நடந்து தான் நாங்கள் போகிறோம். இப்போ வெளிநாடுகளில் இருக்கிறவங்க தமிழாக்கள்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ உங்களுக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு எங்களுக்கு இந்த பள்ளிக்கூட உதவி செய்யணும். பாடசாலைகள் கணனி வேறு லேபு இல்லை, உபகரணங்கள் இல்லை. பள்ளிக்கூடம் போய் வாரத்துக்கு தம்பி உங்களுக்கு என்ன தேவையாக இருக்குது? துவிச்சக்கர வண்டி இருந்தால் போதுமா? வேறு அங்கே இப்போ புலம்பெயர்ந்து நிறைய தமிழாக்கள் நல்ல வசதியாக எல்லாமே இருக்கிறாங்க. நீங்கள் வேறு என்ன கேட்குறீங்களா அவைகள்கிட்ட? இப்போ உங்களோட பள்ளிக்கூடம் எந்த நிலைமையில் இயங்குது? கதிர மேசையில் இருக்காங்க. இப்போ என்னத்துலேருந்து படிக்கிறீங்க? 1-2 இருக்குது. சில நேரம் திறப்பாளிகள் கூட தான் இருந்து படிப்பீங்க. எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 9 படிக்கிறீங்களா? வார அடுத்த வருஷம் சோதனை எழுதணும்னா ஸ்காலர்ஷிப் எல்லாம் நல்லா செய்வீங்களா? பாஸ் பண்ணீங்களா? இல்லை. எத்தனை சவரங்கள் உங்களுக்கு? எனக்கு 2. அப்பா என்ன செய்கிறார்? அப்பா கூலி வேலை தானே. அப்போ உங்களோட நாளாந்த சிவியத்துக்கு எப்படி போகுது? வருமானத்துலாம் போகுது. குடும்பத்தை கொண்டு போகிறதுலாம் சரியான கஷ்டம் இருக்கா? இப்போ புலம்பெயர்ந்த மக்கள் உதவி செய்தால் உங்களோட குடும்பங்களை நல்ல முறையில் கொண்டு வரலாம்னு எதிர்பார்க்குறீங்களா? நன்றி. நன்றி. திரு காந்தரூபன் அவர்களை அறிமுகப்படுத்துகிறேன். இவர் கிளிநொச்சி கண்டாவளி ரெண்டாங்கட்டையை சேர்ந்தவர். இவர் தனது யுத்தகால இடப்பெயர்வு பின் மணிக் ஃபேமிலி ஏற்பட்ட அனுபவங்கள், இப்போ மீட்குடியேறின பிறகு தனது குடும்பத்தை கொண்டு போய் செல்வதில் உள்ள பொருளாதார கஷ்டங்களை பற்றி இப்பொழுது சொல்லுவார். காந்தரூபன். நாங்கள் முரசுமோட்டை என்ற இடத்துல வசிஞ்சு வந்தோம். வசிஞ்சு வர்றதுல இடம்பெயர்ந்து அங்கே முள்ளிவாக்கல் என்ற இடத்துக்கு போனோம். போய் அங்கே எல்லா சாமானும் கொண்டு வீட்டு திட்டம் எல்லாத்தையும் இழந்துட்டோம். அங்கே கொண்டு விட்டுட்டோம். விட்டு போய் இங்கே அப்படியே இங்கே உள்ளுக்கு போய் அங்கே மினிஸ் ஃபேமிலியில் இருந்தாங்க. இங்கே வந்து இப்போ எங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு ஒன்றும் இல்லை.
கூலி வேலைக்கு தான் போய் செய்கிறோம். கூலி தொழில் செய்து தான் சீவிக்கிறோம். நான் திருமணம் செய்தீங்களா? ஓ எத்தனை 2 பிள்ளைகள்? பிள்ளை 3 பிள்ளை. உங்களுக்கு அந்த யுத்த காலத்தில் உயிரிழப்புகள் உங்களுக்கு உங்களோட குடும்பத்துக்கு காயப்பட்டது உயிரிழப்பில் காயப்பட்டீங்களா? எதில் காயப்பட்டீங்க? பிள்ளைகளுக்கு காலில், எனக்கு காலில் காயம். இப்போ நாளாந்த கூலி தொழில் செய்கிறீங்களே, ஆ. இந்த சீவியத்தை இந்த சம்பளத்தை கொண்டு போய் உங்களால் குடும்ப சீவியத்தை கொண்டு நடத்தக்கூடியா இருக்கா? காணாது என்ன செய்வோம். அப்போ புலம்பெயர்ந்த மக்கள் இப்போ பல நாடுகளில் இருக்கிறாங்க, குறிப்பாக அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் இருக்காங்க. இந்த மக்கள்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு ஏதோ உதவிகள் செஞ்சால் நாங்கள் முன்னேறக்கூடிய வாய்ப்பு கொண்டு பார்க்குறோம். உங்களுக்கு ஒரு உதவியை செய்தால் நீங்கள் அந்த இதை கொண்டு நீங்கள் வணிகம் செய்ததாக சொல்கிறீங்க, வியாபாரம் செய்ததாக. இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் ஒரு சின்ன கடை நடத்துனாங்க, நிறுவனம் தான் எங்களுக்கு கொஞ்சம் காசு உதவி செஞ்சது. அப்போ அதெல்லாம் விட்டுட்டு இழந்து வந்துட்டால் திரும்பி கொஞ்சம் முதலீடு தந்தால் நாங்கள் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடை போட்டு திருப்பி செய்யலாம்னு சொல்கிறீங்களா? கடை போட்டு அவர் கொஞ்சம் வியாபாரங்கள் தெளிக்கும், நாங்கள் சாமான் எடுத்து ஓடி கொண்டு வந்து வைத்து விற்போம். இப்போ இந்த IMH நிறுவனம் அமெரிக்கா கண்டால் இயங்குது. அவர்கள் பொழுது இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து பெறுற நிதியை கொண்டு வன்னியில் மீள்குடியிற மக்களுக்கு மீளளிப்பு கடன் ஒன்றை கொடுக்கறதுக்கு அவர்கள் யோசிக்கிறாங்க. இப்படி ஒரு கடன் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் எப்படி அதை பயன்படுத்துவீங்க? அப்புறம் எப்படி மீள கொடுப்பீங்களான்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? நாங்கள் தொழில் செஞ்சு அதை எடுத்து கட்டுவோம், திரும்பி கட்டி கொண்டு தான் இது நாங்கள் முதல்ல அப்படி தான் சரி கட்டினாங்க, கட்டி முடிச்சினாங்க. இப்போ அந்த வியாபாரத்துக்குள்ளாலும் கூட குடும்பத்தையும் கொண்டு போய் உங்களோட குடும்பத்தையும் நல்ல முறையில் முன்னேற்றக்கூடிய இருந்தது அவங்களுக்கு? அப்போயே கொஞ்சம் பரவாயில்ல, லாபங்கள் வந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வேலை எடுத்து பார்த்தேன்னா 1500-2000 லாபம் வரும். அதில் நாங்கள் எடுத்து சிவியை கொண்டு போக முடியுமா இருந்தது. இப்போ எப்படி ஒரு கடன் இப்போ கிடைச்சிதுன்னா நீங்கள் திருப்பி ஒரு தொழில் முயற்சி ஆரம்பிக்க முடியுமா உங்களால்? ஓ செய்ய நன்றி. நன்றி. அடுத்ததாக திருக்குமார் அவர்களை இப்பொழுது உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றேன். இவர் சாவச்சேரியை சொந்தமாக கொண்டவர். பின்னர் இங்கே இடம்பெயர்ந்து இந்த கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் பின்னர் இப்போ மீள்குடியேற்றத்துக்காக வந்திருக்கிறார். இவரது அனுபவங்களையும் இவரது பொருளாதார நிலைமைகளையும் இப்பொழுது திருக்குமார்னு சொல்லுவார். குமார்ண்ணா கதை. இடம்பெயர்ந்து காயப்பட்ட அது எஞ்சுமா சொல்லாமா? செல்பட்டு காலில் காயம். எங்கே காயப்பட்ட நீங்கள்? முள்ளிவாய்க்கால். அதுக்கு 4-5 நாள் காயப்பட்டு மருந்து இருந்தது இல்லாமல் சாப்பாடு வந்து இல்லாமல் இருந்தாங்க. பிறகு 16ஆம் தேதி தான் ஆமி விட்டு அங்கே அஞ்சாலைக்கு வந்துடுறாங்க. வந்து தடன்னு பவனி ஆஸ்பத்திரி கொண்டாந்து சேர்த்தாரு. அதுலேருந்து வந்து மட்டக்களப்பு சௌரி இந்த வீட்டில் போய் இருக்கிறோம். 2 பிள்ளைகள், சின்ன வயது 3 வயது ஒரு பிள்ளைக்கு, மற்ற வயது 7 வயது. சொத்து பத்து இல்லாத வந்து ஒன்றும் இல்லை. எனக்கு ப்ரெஷர் வந்து சில ரோகம், வேலை விளையாட்டு செய்யலாது. பெரிய கஷ்டப்பட்டு தார நிவாரணத்தை அங்கே சாப்பாடு செய்யலாம். ஏற்கனவே நீங்கள் மாடு வளர்த்த அனுபவம் என்று சொன்னீங்கள். உங்களுக்கு அந்த மேலதி வருமானத்துக்கு அந்த மாடு வளர்ப்பு உதவி செய்வாங்க. மாடு கோழி வளர்த்து தான் நாங்கள் எங்கள் சீவிட்ட உண்டு. நான் வேலை செய்ய மாட்டேன், ரத்தக்காரன் வேலை செய்கிறேன். வேலை செய்கிறேன். நான் இயலாத இதில் மாடு கோழி ஆடுகள்லாம் வளர்த்தது 10